அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மஸ்கோத் அல்வா தாங்க. இந்த மஸ்கோத் அல்வா தேங்காய் பால்ல செய்கிறது. மைதா இதில் கலக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக அரிசி மாவு கலக்க போகிறோம். இது நெய், டால்டா, எண்ணெய் எதையுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் பால்லேருந்து வர தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்தபடியாக இதில் எந்த ஃபுட் கலரும் கலக்க போகிறதில்ல, நேச்சுரலாக கலர் ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான மஸ்கோத் அல்வா எப்படி செய்கிறது, தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 350 கிராம் பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த பொடி பண்ண வெல்லத்துலேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. மற்றதை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லமானது தண்ணியில் கரையணுங்க. எந்த பாகுபதமும் நமக்கு தேவையில்லை. கரைஞ்சணும். கரைஞ்ச பிறகு அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் வடிகட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிடுச்சு நம்மளோட வெல்லம். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியும் நீங்கள் எடுத்து வச்சிங்க. அதேமாரி ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கல் மண்ணெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். நம்மளுடைய சுத்தமான வெள்ளை கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 தேங்காவை நான் முழுசாக திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல நல்லா குறை நுணுக்கி எடுத்துப்போம். இப்போ குறை நுணுக்கி எடுத்தாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இதில் ஃபஸ்ட்டு திக்கான பாலை நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். முதல் திக்கான பால் நம்ம புளிஞ்சு எடுக்க போகிறோம். இதை கையால் நல்லா புளிஞ்சு எடுங்க. அப்போ தான் எந்த பாலும் வேஸ்டேஜும் இருக்காது. இதுமாரி நான் எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதம் உள்ள சக்கையில் திரும்ப நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து இப்போ செகண்ட் பாலையும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 2 பாலையும் நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி மீதம் உள்ள தேங்காவையும் நம்ம 2 பாலும் எடுத்துக்கலாம். இதேமாரி மீதம் உள்ள தேங்காவையும் நம்ம செஞ்சு நல்லா திக்கான தேங்காய் பால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக 150 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதாவது 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துங்க. இந்த அரிசி மாவில் நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலக்கும் போது இந்த மாவானது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம அல்வாவில் சேர்க்கும் போது ரொம்ப கட்டி வந்துடும். அதனால நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அது எப்படி இருக்கணுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். சரியாக இந்த பதத்தில் இருக்கணும். எடுத்து ஊற்றும் போது இந்த பதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். திரும்ப நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அதை நான் லோ ஃப்ளேமில் பற்ற வச்சுருக்கேன். மீதமுள்ள வெல்லத்தை சேர்த்துங்க. சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடுங்க. இந்த வெல்லமானது கேரமலைஸ்டு ஆகணும். அதாவது நல்லா டார்க் நிறத்துக்கு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அல்வாவுக்கு சூப்பரான கலர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தபடி அது கலர் நிறம் மாறுறது நீங்களே பார்க்கலாம். சூப்பராக நிறம் மாறிட்டுருக்கு. நமக்கு தேவையான நிறம் வந்துடுச்சு. இப்போ இந்த நிறம் வந்த உடனேயே நம்ம தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்த உடனே நம்ம ரெடி பண்ணியிருக்க பாகானது ரொம்ப உறைஞ்சிடும். அதனால் இப்போ லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த தேங்காய் பாலை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ கொதிக்கும் போது கீழே உள்ள பாகு கரைஞ்சி பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ கொதிக்கும் போது தேங்காய் பால் திரிஞ்சு போகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கரைசலை சேர்த்துட்டு உடனே நல்லா கிண்டி விடணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக திக்காகிடும். இதுமாரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். 2-3 செகண்ட்லேயே நம்மளுக்கு இந்தமாரி திக்கான பதம் வந்துடும். இதுமாரி கிண்டி விட்டுட்டே இருப்போம். நல்லா திக்கான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்த்தோன்னா ரொம்ப கவனமாக நீங்கள் செய்யணும். என்னன்னா இந்த வெள்ளை கரைசல் கலத்தோன்னு கட்டி பிடிக்க நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால பொறுமையாக நல்லா கிண்டி விடுங்க. வெள்ளை கரைசலும் மாவு மிக்ஸும் கலக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்குன்னு. இது தொடர்ந்து 2 நிமிஷத்துக்கு இதேமாரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி கிளறி விடும்போது தேங்காய் பால்லேருந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நம்ம பேன் ஓரத்துலலாம் உங்களுக்கு தெரியும் தேங்காய் எண்ணெய் வெளியில் வர்றது. நம்ம இதுக்காக எந்தவித எண்ணெயோ டால்டாவோ நெய்யோ சேர்க்கல. தேங்காய் பால்லேருந்து தேங்காய் எண்ணெய் வெளியில் வந்துட்டே இருக்குது. அதை வச்சு நம்ம அல்வா ரெடி பண்ண போகிறோம். இதேமாரி தொடர்ந்து திரும்ப 2 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். சரியான பதம் வந்துட்டுருக்கு. நிறைய தேங்காய் எண்ணெய் வெளியில் வந்துட்டுருக்கு. அது அல்வா பதத்துக்கும் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளந்து விடுங்க. திரும்ப நான் சீவி வச்சுருக்க கொஞ்சமான பாதாம் பிஸ்தாவும் சேர்க்க போகிறேன்.
பாதாம் பிஸ்தாவை சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விடலாம். இப்போ அல்வா பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜான நம்ம மஸ்கோத் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. அது சரியான பதம் எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம கிண்டி விடும் போது அல்வாவை மடித்து விடும் போது அது ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகும். இந்த மஸ்கோத் அல்வாவில் இதுமாரி கிண்டி விடும் போதும் மடித்து விடும் போதும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகாது. இந்த பாருங்கள், அமுக்கி விட்டாலும் மிக்ஸ் ஆகாது. இதுதான் சரியான பதம். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு ஒரு பெரிய பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். இதில் முந்திரியும் வெட்டி வச்சுருக்க பாதாம் பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஸ்கோத் அல்வாவை இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அமுக்கி விடணும். அமுக்கி விட்டு 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் இதை வெட்டி எடுக்க போகிறோம். இதுமாரி ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் அல்வா சாப்பிடும் போது கடிச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இதுமாரி அழுத்தி அமுக்கி விட்டுட்டு 1 மணி நேரம் அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். முன்னாடி உள்ள கலருக்கும் இந்த கலருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. இதுமாரி ஒரு தட்டில் நம்ம கவிழ்த்து எடுத்துடலாம். நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கட் பண்ணும் போது எவ்வளோ சூப்பராக நழுவிட்டு வருது பாருங்கள். செம்ம டேஸ்டான தேங்காய் பாலில் செஞ்ச அரிசி மாவு கலந்த மஸ்கோத் அல்வா ரெடி ஆகிடுச்சு. எடுத்து காட்டுறேன். எவ்வளோ தேங்காய் அதுலேருந்து வெளியில் வந்திருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். செம்ம டேஸ்டானதுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. அதில் 50 பேரை வின்னராக நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். அதில் உள்ள 5 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் வின்னர் ஆகுங்க.